சொந்தம் பார்த்தாலே சுத்தி சுத்தி போகுமே தெங்கலேத்தி பூத்தாலே ஏக்கா சமைப்புமாக்கா? சமைக்கணும் சரோஜா. ஆனா என்ன குழம்பு வைக்கன்னு தான் தெரியல. அங்க இருந்தாலாவது அத்தை அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி தருவாவ. நாங்களும் அதை கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று சமைச்சிருவோம். ஆனா இங்க சொல்லிக்கு யாருமே இல்லை, நம்மளாதான் யோசிச்சு ஏதாவது சமைக்கணும். ஆமாக்கா, எங்க வீட்லயும் அப்படிதான். எங்க மாமியார் தான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடப்பாவ. காலையில பச்சை தண்ணி மாதிரியாவது ஒரு குழம்பு வச்சுட்டோம்னு வச்சுடுங்களேன். குழம்பு இருக்கு சமைச்சாச்சுனியாவது நிம்மதியா இருக்கலாம். செய்யல்னு வச்சுடுங்க, என்ன செய்யணும் மண்டை பிச்சுக்கிட வேண்டியிருக்கு. ஆமா சரோஜா, இத்தனை பேருக்கு செய்ய வேண்டியிருக்கு பத்தியா. குழந்தனுக்கு வேற சத்தான சாப்பாடா கொடுக்கணும். அதனால கொஞ்சம் நல்லதா செய்யணும். ஏக்கா அப்படின்னா எல்லா காயும் வெட்டி போட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கிடுவோம்க்கா. ஏ டோப்ஸ், என்ன மாநாடு இங்க நடக்குது? 3 பேர் தான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு மாநாடு மாதிரி தெரியுதோ? இல்ல, பேசிட்டு இருக்கல, என்ன ஓடிட்டு இருக்குன்னு கேட்டேன். அது என்ன குறிப்பா என்ன பார்த்தா நீங்க அவியல கேட்க வேண்டியதானே? என்ன சமைக்கணும்னு குழப்பத்துல உட்காந்துருக்கோம். ஏதாவது குழம்பு இருந்தா சொல்லு. ஓ அப்படியா, சமையல் டிஸ்கஷனா? ரோசப்பக்கா ரசம் எங்கக்கா? ரசத்தை வைக்க பதிலா உனக்கு கொஞ்சம் விஷத்தை வச்சிடலாம். அட டோப்பமண்ட, என் மேல உனக்கு அப்படி என்ன போறாமே? ஏதோ கேட்டியேன்னு ஒரு பதில் சொன்னேன். பதில் சொன்னது ஒரு குத்தமா? ரோசப்பக்கா, என்னென்ன குழம்புலாம் உங்க ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன்ல எதுவும் இல்ல நெட்ட மாதிரி. சரோஜா எல்லா காய்கறி போட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கலாம்னு சொன்னா. அதான் அவ சொன்ன மாதிரி கூட்டாஞ்சோறு செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏக்கா அதே செய்யுங்கக்கா, சாப்பிடக்கு ரொம்ப ருசியா இருக்கும். குழம்பு வைக்க வேண்டிய வேலையும் இல்ல. என் மகன் அருணுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, விரும்பி சாப்பிடுவான். ஏ டோப்பமண்ட, உன் மகன் அருண் பெரிய விஐபி. அவனுக்கு பிடிச்சிட்டா மட்டும் போதுமா, மத்தவங்களுக்கு பிடிக்கண்டாமோ? அவனுக்கு பிடிக்கும்ல, அது மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னேன். நீ அப்படி சொல்லல டோப்பமண்ட, என் மகன் அருணுக்கு பிடிக்கும் அதனால செய்யுங்கன்னு சொல்லியா? இவ்வளவு கூட்டத்துல ஒரு ஆளுக்கு பிடிச்சது சமைக்க முடியாது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ சாப்பிட முடியும்? ரோசப்பக்கா குஷ்பக்கா நீங்க சாப்பிட முடியல கூட்டாஞ்சோறு? சாப்பிடுவேன். நாங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். பிறவு என்னக்கா அதையே செஞ்சிருங்க. இல்ல, குழந்தை வேற அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காவ. அவருக்கு ஏதாவது நல்லதா சமைச்சு கொடுக்கணும்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத்தை வேற வந்து கேப்பா, மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். சும்மா இந்த ஒரு கூட்டாஞ்சோறு தான் பொங்கணும்னு சொல்லி கொடுத்து விட்டாவே எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. அப்படின்னா ஒரு ஆட்டை பிடிச்சி வெட்டிருங்கக்கா. நல்லா தினாம விருந்து சாட்டமா இருக்க ஒரு ஆட்டை பிடிச்சி வெட்டிருங்க. ஏய் சரோஜா, ஆடு கோழி எல்லாம் பிறவு பாத்துக்கிடலாம். இன்னைக்கு மீன் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏக்கா நம்ம இருக்க தோட்டம்ல இங்க எப்படி மீன் வரும்? நம்ம ஊருக்குள்ளனால மீன் வரும். அத்தைட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லன்னா போன் பண்ணி சொல்லுங்கக்கா, அத்தை மீன் வந்துச்சுன்னா வாங்கி எடுத்துட்டு வருவாவே. சரி சரோஜா, அப்ப நான் அத்தைட்ட போய் போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். ஏக்கா அதை இங்கே வச்சு சொல்ல வேண்டியதானே? இல்ல நேட்ட மாதிரி நான் போனை வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டேன். அதான் அங்க போய் சொல்லிட்டு வரேன். மீன்காரன் வந்துட்டு போகாம இருக்கணும், ரொம்ப நேரம் ஆயிட்டே. குஷ்பக்கா பேசாம மீன்காரனே தோட்டத்துல கொண்டு மீன் தந்துருன்னு சொல்லிடலாமா? நம்ம தான் மீன் நிறைய வாங்குவோம்ல, சொன்னாச்சுன்னா கொண்டு வந்துருவாக்கா. இல்ல சரோஜா, ஒரு நாள் வாங்குவோம் ஒரு நாள் வாங்க மாட்டோம். அவருக்கு இவ்வளவு தூரம் வந்து அலைச்சல் தானே. குஷ்பக்கா ஒரு நாள் மீனை பொரிச்சிடலாம், ஒரு நாள் மீனை குழம்பு வச்சிடலாம், ஒரு நாள் புளி ஊத்தி அவிக்கலாம், ஒரு நாள் மீனை புட்டு செஞ்சு குழந்தைன்னு கொடுக்கலாம். அதனால மீன் என்னைக்கெல்லாம் வருதோ வர சொல்லுங்கக்கா. அது சரிப்பட்டு வராது. அத்தை வந்தாங்கன்னா வாரத்துல 2 நாள் வேணா இங்க கொண்டு வந்து தந்துட்டு போய் சொல்லலாம். அப்ப சரிக்கா. என்னமா இனி எல்லாரும் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? வேலைலாம் எதுவும் இல்லையா? சமைக்கிற சொல்லுமா. மீன் வந்தா வாங்கிட்டு வர சொல்லி அத்தைக்கு போன் போட போயிருக்கா அக்கா. மீன் வந்த உடனே சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். மைனி அதுக்கு முன்னால காயெல்லாம் வெட்ட வேண்டியதானே? வெங்காயம் தக்காளி தானே, 2 நிமிஷத்துல வெட்டிடலாம். அதான் எத்தனை பேர் இருக்கோம்ல. மைனி மீன் வந்த உடனே கழுவணும்ல. இப்பத்துல இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் நேரத்துக்கு முடிக்க முடியும். நான் வேலை கிளம்புறேன் மைனி, நேரம் ஆயிட்டு. தோட்டத்துக்கு போறேன். என் புருஷன் முடிச்ச உடனே சாப்பாடு கொடுத்துருங்க. சாப்பிட்ட உடனே அவரை தோட்டத்துக்கு வர சொல்லுங்க மைனி. நீ உன் புருஷனை எழுப்பி சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு போக வேண்டியதானே? இல்ல மைனி, நேரத்துக்கு போனாதான் முழு சம்பளமா. கொஞ்சம் லேட் ஆனாலும் சம்பளத்தை பிடிச்சிருவேன்னு அண்ணன் சொல்லியிருக்காவ. அவரை எழும்பவே மாட்டேங்காரு மைனி. எப்ப முழிக்காரோ அவருக்கு சாப்பாடு கொடுத்து தோட்டத்துக்கு பத்தி விடுங்க. நான் போறேன் மைனி, 1 மணிக்குள்ள சாப்பிட வந்துருவேன். சாப்பாடு தயாரா வச்சிருங்க. அப்பதான் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு வேலைக்கு போக நேரம் சரியா இருக்கும். நேரம் ஆயிட்டுனா அதுக்கு அண்ணன் சத்தம் போடுவாவே. சரி செல்லம்மா. மைனி அப்புறம் என் மகளுக்கு பொரிச்ச மீன் தான் ரொம்ப பிடிக்கும். குழம்புல போட்ட மீன் என்ன இருந்தாலும் பொரிச்ச மீன் திங்க ரொம்ப ஆசைப்படுவா. கண்டிப்பா மீன் பொரிச்சிருங்க மைனி. என் புருஷனுக்கு அதே மாதிரி தான் பொரிச்ச மீன் ரொம்ப பிடிக்கும். சரி செல்லம்மா, முடிஞ்சா பொரிச்சு வைக்கேன். மைனி
அதுவும் குழம்புக்கும் சொல்லியாலா இல்ல பொரிக்கிறதுக்கும் சேர்த்து சொல்லியாலான்னு தெரியல. ஒருவேளை கம்மியா வாங்கி கொடுத்து விட்டுட்டா குழம்பு மட்டும் தான் வைக்க முடியும் செல்லம்மா. பொரிக்கிறதுக்குலாம் பத்தாது. ஒரு பிள்ளைக்கு பொரிச்சா எல்லா பிள்ளைகளும் கேட்கும். மைனி நீங்க எதுக்கு கம்மியா வாங்கி கொடுத்து விட சொன்னீங்க? எங்க அம்மைக்கு பிளான் போட்டு நிறைய வாங்கி கொடுத்து விட சொல்லுங்க. எங்க அம்மைக்கு தான் தெரியும்ல எவ்வளவு தேவைன்னு. இப்போ இவிய வீட்ல வேற நம்ம கூட இருக்காவ. அப்படி இருக்கும்போது அதிகமா தான் தேவைப்படும். தோட்டத்துல சமைக்கிறதுனால வேலை செய்யற ஆட்கள் கேட்டா கூட கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால எங்க அம்மைக்கு மறுபடியும் போன போட்டு நிறைய வாங்கி கொடுக்கணுமான்னு சொல்லிருங்க. சரி செல்லம்மா. மைனி என் பிள்ளைங்க தான் நிக்காவளையும் பாத்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன். சரி. என்னக்கா இது மைனி எப்படி சொல்லிட்டு போறவ? அதான் எனக்கு புரியல நெட்ட மாதிரி. டூருக்கு வந்தமா இல்ல வேலைக்கு வந்தமான்லாம் தெரியாம போச்சு. இப்போ அங்கேயே விட இப்ப எனக்கு தான் இங்க வேலை அதிகமா இருக்கு. ஏக்கா அதான் நாங்களாம் இருக்கோம்ல, நாங்களும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்வோம்க்கா. என்ன வேலை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல அவ என்னமோ என் புருஷனை எழுப்பி சோறு கொடுங்க, பிள்ளைய பாத்துக்கங்க. அவ புருஷன் தானே எழுப்பி சோத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இல்ல தட்டுல போட்டு வச்சுட்டாது போக வேண்டியதானே. எதுக்கு நம்மகிட்ட வேலை சொல்லிட்டு போறா? நம்மளே சந்தோஷமா பிள்ளைகள் கூட சேர்ந்து இங்க வந்து இருக்கலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தோம். இப்படி அவியலை பாத்துக்கிடுங்க இவியலை பாத்துக்கிடுங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே வீட்டுல உள்ளதோலையே மேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு முடியல. இதுல அடுத்த பிள்ளை ஒரு அடக்கு பண்ண கேட்க முடியுமா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அத்தை எதுக்குதான் இப்படி பண்ணியாவளோ தெரியல. எல்லாரையும் வர சொல்லிட்டாவ. வாராவள அவிய வேலையை அவிய பாக்கணும்ல. அவளுக்கு அவ புருஷனுக்கு அவ பிள்ளைக்குன்னு நம்ம தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமாக்கோ. வேலைக்கு போறவ எதுக்கு இங்க வரணும்? சரி அந்த சின்ன பிள்ளை மட்டும் ஆசைப்பட்டுச்சுன்னா அதை மட்டும் கொண்டு வந்து விட வேண்டியதானே. இவ அவ வீட்டுல இருந்து பொங்கி திங்க வேண்டியதானே. புருஷனெல்லாம் கூட்டிட்டு எதுக்கு இங்க வரணும்? அவன் என்ன பெரிய கலெக்டர் மாதிரி வேலைக்கு போயிரியா? நம்ம அவியலுக்கு சேர்த்து செஞ்சுட்டு கிடக்க முடியுமா? இதுல வேற மீனை பொரியுங்க அவியுங்க. ஒருவேளை மீனை கம்மியா வாங்கி கொடுத்து விட்டோம்னா என்ன செய்ய? அப்புறம் என் பிள்ளைக்கு ஏன் பொரிச்சு தரலன்னு வந்து கேப்பா. ஏக்காத போன் போட்டு சொல்ல சொன்னவள. அது எங்க அக்காக்கு தெரியும் என்ன சொல்லணுமோ சொல்லுவா. ஆளாளுக்கு இவிய சொல்லி அதெல்லாம் அங்க போய் குழப்ப முடியாது. என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சமைச்சு வைக்க முடியும். இஷ்டம் இருந்தா சாப்பிடட்டும். சரிக்கா சின்ன வெங்காயத்தை அள்ளிட்டு வந்து இங்க வச்சு உடைப்போமா? சரி சரோஜா. நீ சின்ன வெங்காயத்தை உரிச்சு வெட்டி வை. குழந்தை நீ தக்காளி எடுத்து வெட்டு. நான் தேங்காய் எடுத்து துருவி. ஏக்கா மீன் வந்தா யார் கழுவியது? நிறைய மீன் வரல, அவளத்தையும் கிளீன் பண்ணணும்ல. குஷ்பக்கா மீன் நான் கிளீன் பண்ணி நான் சீக்கிரம் பண்ணிடுவேன். அப்படியா? மீன் நீ நல்லா கிளீன் பண்ணுவியோ? நானும் பண்ணுவேங்க, அக்காலும் பண்ணுவேங்க. அம்மா சொல்லி தந்திருக்கா. சரி நீ மீனை மட்டும் கிளீன் பண்ணி தந்துரு, எங்க அக்கா குழம்பு வச்சிருவா. சரிக்கா. குஷ்பு அத்தைட்ட போன் போட்டு சொல்லியிருக்கேன். அத்தை மீன் சத்தம் என்ன கேட்கல, சத்தம் கேட்டுச்சுன்னா போய் வாங்கி கதிரிட்ட கொடுத்து விடியன்னு சொல்லியிருக்காவ. மீன் வரலன்னாச்சுன்னா நீங்கள் விளைய அங்க இருக்கிறத வச்சு ஏதாவது சமைங்கன்னு சொல்லிட்டாவ. ஏக்கா தக்காளி வெங்காயத்தெல்லாம் வெட்டிட்டு தேங்காவை துருவி வைப்போம். மீன் வரலன்னா அப்புறம் காய்கறியை நறுக்கிடுவோம். சரி குஷ்பு. ஏக்கா செல்லம்மா என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா? வாங்க எல்லாரும் ஒரு வேலையா செய்வோம். அவ புருஷன் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு கிடக்காரா. இவ வேலைக்கு போறாளாம். அவரை எழுப்பி சோத்தை கொடுத்து தோட்டத்துக்கு அனுப்பி விடணுமா நம்ம. எனக்கு அவ வேலை சொல்லிட்டு போறாக்கா. என்னாச்சு குஷ்பு, அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையோ? அவருக்கு எங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்? எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ள தூங்கி கண்டுக்கிட்டாரு. இவ வீட்டுக்குள்ள சோறு பங்கி அவருக்கு போட்டுட்டு இருந்திருப்பா. அதே மாதிரி நம்மளையும் செய்ய சொல்லியாக்கா. வீடு குஷ்பு சொல்லிட்டு போயிருக்கால, வேற என்னச்சு எழுப்பி சாப்பாடு கொடுப்போம். ஏக்கா அவரெல்லாம் போய் எழுப்பிட்டுலாம் கிடக்காண்டா. அவரா முழிச்சு வந்தா மட்டும் சாப்பாடு கொடுக்கறத பத்தி யோசிப்போம். அவரே குடிச்சிட்டு கிடந்தவரு, அவரெல்லாம் எழுப்பி சோறு போட முடியுமா? அவரே முழிச்சு வந்து கேட்டா கொடுக்கலாம். சரி. ஏக்கா அத்தைட்ட எவ்வளவு மீன் வாங்கி கொடுக்க சொன்னா? மீன் வாங்கி கொடுத்து விடுங்க தேனி சொன்னேன். அவையெல்லாம் சரின்னு சொல்லியிருக்காவ. நான் எவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லல. செல்லம்மா மவா மீனை பொரிச்சாதான் திம்பாலாம். சின்ன பிள்ளைல நம்ம வீட்டுல இருக்கும்போதே அவ அப்படித்தானே. அதான்க்கா அத்தைட்ட சொன்னியான்னு கேட்டேன். நான் எதுவும் சொல்லல குஷ்பு. அத்தை மீனை பார்த்தா எவ்வளவு வாங்கணும்னு அவளுக்கே தெரியும்ல. நிறைய மீன் இருந்தா நல்ல மீனா இருந்தா கண்டிப்பா வாங்கி கொடுத்து விடுவாவ. மீன் கொண்டு வரட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுடுவோம். ஏக்கா மீன் வந்த உடனே சரோஜனிட்ட கூட அவதான் மீன் கழுவி தரேன்னா. நிறைய மீன் இருந்தா அவ ஒத்தையில கழுவிடுவாளா? அதெல்லாம் கழுவிடுவாளாங்க்கா. சரோஜாவும் நல்லா கழுவுவாளான்ட்டு சொல்லிட்டு தான் போனா. சரி குஷ்பு, அப்பா அவிய 2 மீன் கிளீன் பண்ண சொல்லிடுவோம். நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் வா. நம்ம 2 பேர் மட்டுமா? ஜாலியா இருக்கும்ல. இந்த வெயிலுக்கு மோட்டர் போட்டு விட்டுட்டு தொட்டுக்குள்ள இறங்கி
அதுல குளிக்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. நீங்க போய் அப்பாயிட்ட கேளுங்க. நானா? அப்ப சரி, நானும் வரேன். என்ன அஸ்வின்? ஏன், எதுக்கு? சரி அஸ்வின், அதான் எதுக்கு? அஸ்வின், அப்படியா? அஸ்வின், அதான் என் தம்பி ஆசைப்படுறான்ல. என் தம்பி என்ன ஆசைப்பட்டாலும் உடனே செய்யணும்னு சொல்லியிருக்கேன்ல. இப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம்? போ, கூட்டிட்டு போ, மோட்டர் போட்டு விடிய பம்பு செட்ல குளிங்க எல்லாரும். எதுக்குப்பா? சரி, அப்ப தொட்டில இறங்கி குளிக்க வேண்டியதானே? நல்ல பெரிய தொட்டியா தானே கட்டி போட்டிருக்கு. எதுக்குப்பா? வலிக்கு விழுறதுக்கு என் தம்பி என்ன சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளையிலே போறேங்குது. அவ்வளவுதானே அஸ்வின், நான் வெளியே நிக்க வச்சு அவனுக்கு கப்பல கோரி ஊத்தியேன். தம்பி, டவல் எடுத்து கட்டிக்க, சட்டையை கழட்டு, வா போவோம். என்னப்பா? என்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையப்பா. தம்பி சூரியா, அப்படியாப்பா சொன்னியா? டாக்டர் வாங்கிட்டு அப்படியா சொன்னாரு? ஆமாண்ணா, சுடுதண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்லப்பா. நான் கூட்டிட்டு போய் பச்சை தண்ணி ஊத்திருந்தேன், என்ன பண்றது இப்போ? ஏதோ அஸ்வினுக்கு தெரியவே எந்த தப்பும் நடக்காம போச்சு. இப்படியாப்பா கேர்லெஸ்ஸா இருக்குது. நல்ல வேலை அஸ்வின்ட்ட சொல்லி வச்சா. சரிப்பா அஸ்வின், நல்ல பிள்ளை. தம்பி சூரியா, அண்ணிய சுடுதண்ணி போட்ட சொல்றேன். உன்னை இன்னைக்கு நானே குளிப்பாட்டி விட்டியப்பா. என்னப்பா அஸ்வின்? சரிப்பா, சுடுதண்ணி போட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் பாத்திரம்ல ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடு தம்பிக்கு. பக்கத்துல நின்னு குளிக்க வைப்பா. அஜய், அருண், வாங்க நம்ம பம்பு செட்ல போய் குளிப்போம். பம்பு செட்டுன்னு சொன்ன உடனே எப்படி ஓட்டியானுவா பாரு. எல்லாம் மெல்ல போங்க, நானும் வாரேன். தம்பி அஸ்வின், சூர்யாவை பாத்துக்கப்பா. சரிப்பா. என்னாச்சு அஸ்வின்?
இல்ல அஸ்வின், அவங்க தானே ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க. இல்ல அஸ்வின். ஏன் அஸ்வின் கோவப்படுற? எதுக்கு அஸ்வின்? எவ்வளவு நாள் அஸ்வின் இப்படியே இருக்கணும்? என்ன நம்ம வீட்ல சமைச்சு